ஃபோட்டோகிராஃபி என்னோட பார்ட் டைம் ஜாப். அங்கே நான் மறுபடியும் அவளை பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்கம்மா. ஹாய் குட்டி. வாங்க வாப்பா. அம்மா நான் ஃபோட்டோகிராஃபர்மா. இருக்கட்டுமே, வரவேற்க கூடாதா? இந்த அங்கே கல்கண்டு எடுத்துக்கோங்க. போய் காஃபியை சாப்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. வாப்பா. என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? நீங்களும் வர நேரமா அது? ஃபோட்டோ எடுத்துனுக்குறேண்ணா. வாடா இதான் நீ டேத்துக்கு வர லட்சணமா? மாப்பிள்ளை பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் வருவேடா நீ? எல்லாம் உன்னால தான்டா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. மட்டமான சரக்கை வாங்கி கொடுத்து சரியான தலைவலி. பேசாம படுத்துட்டேன். டாடி டேய், இது ஜில்லுன்னு குடிச்சா தலைவலி இன்னும் ஜாஸ்தி ஆகும்டா. சரக்கு மிக்சிங் பக்காவா இருக்கு. அடி சரக்கா இங்கயா? இங்கே தான்டா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அடி தைரியமாடுறா. மச்சி, இது எல்லாம் அடிச்சா அவுட் ஆஃப் ஃபோக்கஸா தெரியும்டா. இப்போ மட்டும் எல்லாம் ஃபோக்கஸ்ல தெரியுதாண்ணா? ஏய், அது சாப்பிடாத. யாரும் இல்லடா, சும்மா ஹேங் ஓவர் பிரமையா இருக்கு உனக்கு. அடி அடி வாங்க போற, அது சாப்பிடாத. சொன்ன கேளு, சளி பிடிச்சுக்கோ. வர்றாம இது புடி. ஃபீலிங்ஸ் இருடி. என்ன? ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, இதுல ஐஸ்கிரீம் கேக்குதா? ஈரேரு, உங்க அம்மா கிட்ட சொல்லி தரேன். வேணாம், நீயே வெச்சுக்கோ. அது அப்போ உனக்கு சளி பிடிக்காதா? ஏய் செல்லம் செல்லம், இங்க வா. ஐஸ்கிரீம் புட்டிங்ட்டாங்களா? ஆமா. கூப்பிடு, நான் என்னன்னு கேக்குறேன். மேகா. மேகா? முழு பேர் சொல்லி கூப்பிடு, அப்பதான் திரும்பி பார்ப்பாங்க. மேகவதி. சரி, நான் உனக்கு நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சரி. மேகா. அம்மா, உன் வீட்டு கல்யாணத்துக்கு என்ன ஏன் கூப்பிடல? கவலைப்படாதீங்க, சீக்கிரமா என் கல்யாணம் வந்துரும். மறக்காம கூப்பிடுறேன். இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டியா? என் கொடை என்னாச்சு? இல்ல, தர முடியாது. இவ்ளோ கெட்டவனா இருக்க? கண்டிப்பா நீ இருக்கிற வரைக்கும் மழையே வராது. அது நீயே வச்சுக்கோ. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. அண்ணா அண்ணா ப்ளீஸ் தம்பி சொல்லுங்க. நீ தான் அந்த கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி வைக்கணும். நீங்க தான் சொல்றீங்க. வந்ததுல இருந்து அப்பா என் பக்கமே திரும்பி பார்க்கல. அப்பா பத்தி தான் தெரியும் இல்லடா. அவரை பொறுத்த வரைக்கும் நான் லவ் மேரேஜ் பண்ணது பெரிய பாவமா இருக்கலாம். ஆனா அதுக்காக என் கூட சேர்த்து என் வைஃபையும் அவமானப்படுத்த முடியாதுமா. சாரிமா. நான் தம்பிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இப்ப நீ வெளியே போயிட்டா எப்பவுமே அப்பா உன்னை வீட்டுல சேர்க்க மாட்டார். ப்ளீஸ்ண்ணா. எனக்கு இங்க இருந்து போகணும்னு ஆசையாமா. சேர்ந்து இருந்து அவமானப்படுறதை விட பிரிஞ்சிருந்து மரியாதையா வாழ்ந்துடலாமா. வாசுமதி. ஏய் வாடா. கங்கரஸ்டா. அப்பா அம்மா கூடவே இருக்காங்கடா. நீ அதிர்ஷ்டக்காரன்டா. நிச்சயமா நீ நல்லா இருப்ப. நான் கிளம்புறேன். என்னடாச்சு? நான் கிளம்புறேன்ப்பா. சார் சார், இன்னும் போட்டோ எடுக்கல சார். கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க ப்ளீஸ். வேணாம், ஒரு போட்டோ என்ன? வேணாம். வா அண்ணி வாங்க. சார் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். உங்களை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார் ப்ளீஸ். சார் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். அப்பா வாங்கப்பா. ஒரே ஒரு போட்டோ தானேப்பா, வாங்கப்பா. வேண்டாமா ப்ளீஸ் பா. மா நீங்க இல்லாமையா? வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. புதுசா என்னடா ஃபீல் பண்ற? ஃபோக்கஸ் பண்ணிடு. அப்படியே பாட்டி ஜட. பாட்டிக்கலாம். முடிவிலும் ஒன்று தொடரலாம். சார் இங்க பாருங்க சார். சுகமே
சார் குழந்தைய கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. கீழே இருந்தால் ஃப்ரேமில் கட் ஆகுது. வாழ்வென்பதோ கீதம் பாருங்க, அவன் ரொம்ப பேத்திங்க. குழந்தை வாங்கிக்கோங்க. நாடொன்றிலும் ஆனந்தம் நீ கண்டதோ துன்பம் தேங்க்ஸ் சார். இனி வாழ்வெல்லாம் இன்பம் சுகராகமே ஆரம்பம் நதியிலே சரிடா கிளம்புறேன்டா. கிளம்புறோம்மா. யுவி குட்டி அப்பா கிட்ட சொல்லிட்டு போடா. அப்பா குழந்தை கொடுங்க. பரவாயில்லப்பா, கொடுங்கப்பா. பரவாயில்ல. சாப்பிட்டியாப்பா? இல்லப்பா. போய் சாப்பிட்டு எல்லாருக்கும் ஹோட்டல் ரூம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. சரிங்கப்பா. ஓ ஏய் தாத்தா கிட்ட இருந்து இறங்க மாட்டியா? செல்போன் வேணுமா உனக்கு? வேற என்ன வேணும் உனக்கு? இந்த கண்ணாடி. கண்ணாடி. ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணிருக்கப்பா. இதை நான் மறக்கவே மாட்டேன். நீ நல்லா இருப்ப. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. போய் வந்தவங்களை கவனிங்க.